ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேண்ட் கேபிள் அப்புறம் டெலிஃபோன் கேபிளுடைய கனெக்டர்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இது RJ45 அப்புறம் RJ11. இந்த கனெக்டரு நம்ம சரியாக க்ரிம் பண்ணியிருக்கோமா அப்படின்றத இந்த டெஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த டெஸ்டரில் இது மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க, ரிமோட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுக்கு நான் 2 கேபிள் இங்கே வச்சுருக்கேன் சரிங்களா. ஒரு எண்டை வெயிட் பண்ணுங்கள். இதில் 2 போர்ட் இருக்கு இல்லைங்களா. ஒன்று RJ45, இது வந்து RJ45 கனெக்டர். இது RJ45 கனெக்டரு. RJ45ல் இருக்கும். இது RJ11 சின்னதாக இருக்கும், RJ45 கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த டெஸ்டரை ஆன் பண்ணுறேன். 2 பக்கமும் சேமாக லைட் எரிஞ்சிட்டே வருதா. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்படி தான் செக் பண்ணணும். இது ஏன் அப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2னுடைய இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேண்ட் கேபிளுடைய கனெக்ஷன் 2லேயுமே சேமாக கொடுத்துருக்கணும் நம்ம கொடுக்குறப்போ. சரிங்களா, இந்த இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் என்ன கலர் கோடிங் கொடுத்துருக்கீங்களோ அதே தான் இன்னும் 2லேயும் கலர் கோடிங் கொடுக்கணும் கரெக்டாக. இது வந்து இந்த கலர் கோடிங் வந்து நெட்லேருந்து எடுத்துக்கோங்க. அஃபிஷியலாக, அதாவது டெக்னீஷியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு கலர் கோடிங் இருக்குது. இது நான் உங்களுக்கு வீடியோக்காக க்ரிம் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆனால் நார்மலாகவே இந்த பக்கம் ஒரு எண்டில் என்ன கலர் கோடிங் வச்சுருக்கோமோ அதே கலர் கோடிங் இன்னொரு எண்டுக்கும் வந்துருந்தது அப்படின்னா கம்யூனிகேஷன் ஆகும். இது வந்து CAT6 கேபிள். CAT6 கேபிள் நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கேனர் சிஸ்டமு, PLC, அப்புறம் ஈத்தர்நெட் இருக்குது இல்லைங்களா, நம்மளுடைய கம்ப்யூட்ரு அது யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. முடித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது எப்படி இப்போ நம்ம வந்து சரியாக யூஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி இப்போ வந்து ஏதாவது ஒரு தப்பான கேபிளை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு கேபிள் ஒன்று தப்பாக பண்ணிட்டேன், அந்த கேபிளை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இதை கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு சேம் தான். நாலு 5 6 எரியில் 7க்கு வந்துடுச்சு, 8க்கு வருது. அப்போது இந்த பேர் வந்து நம்ம தப்பாக க்ரிம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் சேமாக பேர் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு. 4 5 6 6ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா 7 8. அப்போது அந்த 7 8 இருக்கு இல்லைங்களா, எந்த லைட் எரியாமல் அதுக்கப்புறம் வந்ததோ அதில் போய் ட்ராக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இது 2லேயும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பேர் தப்பாக க்ரிம் பண்ணியாச்சு. இதில் லாஸ்ட்டில் ப்ரௌன் இருக்குது, இதில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்குது ப்ரௌன். 7 8 இது 2லேயும் தான் பிரச்சனை. இப்போது எதில் வந்துட்டு பேர் தப்பாக வந்திருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிற லைட்டு தான் வந்துட்டு பிளிங்க் ஆகலை. அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ட்ராக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அந்த 2லேயுமே இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது 2லேயுமே லைட் எரிஞ்சதில் 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 அப்படின்ட்டு அது தப்பாக பிளிங்க் ஆனிச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து பேரை செக் பண்ணி RJ45 அந்த கனெக்டரை வந்து வேறு மாற்றிக்கணும் நீங்கள். இப்படி தான் இந்த டெஸ்டரை யூஸ் பண்ணுறது, வேறு எதுவும் கிடையாது.